திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியோட அப்படியே மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூடவே நான் 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் தூள் போடுறதா இருந்தால் நீங்கள் கஞ்சி செய்யும் போது போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க உளுந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கட்டி ஆயிடும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இது நல்லாவே குக் ஆயிடும். இப்போ நல்லாவே குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டி ஆட் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கரையணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணுறதா இருந்தால் தண்ணியில் கரைச்சிட்டு தூசி எதுவும் இல்லாமல் வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரையிற அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. அது கூட கொஞ்சமாக நான் பாதாம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக முந்திரி அதையும் ஆட் பண்ணிக்கங்க. அது நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் 10லேருந்து 15 திராட்சை ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணால் போதும், நல்லாவே ஃப்ரை ஆகிடும். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதே பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் இருக்க ஹீட்டே இதுக்கு போதும், ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் வெள்ளத்தில் உப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லாவே குக் ஆயிருச்சு. இந்த அளவு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை, பாதாம், தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக 2 தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ இந்த அளவு குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.